மருமகளே வா வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். வேண்டாமா? நேரங்காலமா சாப்பிட்டா தானம்மா. வாமா வந்து சாப்பிடு. சாப்பிட வா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? உனக்கு தானே ஆக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு பசி இல்ல. ஆமா ஆமா இருக்காது இருக்காது. வா வந்து சாப்பிடு. வேண்டாம்னா விடுங்களே. எதுக்கு சும்மா என்ன நொய்யின்னு இருக்கீங்க? வேலைக்கு போகணும் வந்து சாப்பிடு வா. ஆமா இந்த வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கும் மாடாட்டம் உழைக்கிறதுக்கும் நான் வேணும். ஆனா என் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா வரதுக்கு வலிக்கும். அதானே பார்த்தேன். என்னடா ரத்தம் மாறாமையா இருக்க போகுதுன்னு இப்பதானே தெரியுது. உடம்புல ஓடுறது உங்க அப்பா ரத்தமாச்சு. ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? கம்மனு இரு. நீ கம்மனு இருமா. வந்து சாப்பிட போறியா இல்லையா? இல்ல உனக்கு வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? வேண்டாம்னா விடுங்க. வான்னு சொன்னேன். எனக்கு பசி இல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்க சாப்பிடுங்க. இங்க பாரு உமா, என்னை கடுப்பேத்தாத, வந்து சாப்பிடுன்னு சொன்னேன். வேண்டாங்க. ஓ உங்க அப்பா வீட்டுல ஒரு பிரச்சனைக்கு போகலன்னு ஆட்டமா? ஆமா எங்க அப்பாவாலதான் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம். அவர் மட்டும் நகையெல்லாம் எனக்காக சேர்த்து வைக்கலன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை இப்படி இருந்திருக்குமா? உங்க வீட்டுல அப்படி என்னத்த செஞ்சுட்டாங்க? இங்க பாரு உமா, தேவையில்லாத பேச்ச பேசாத. எதுங்க தேவையில்லாத பேச்சு? எது தேவையில்லாத பேச்சு? எங்க அப்பா நகை போடவும் தான் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம். இல்லைன்னா உங்க வீட்டுல எல்லாம் மதிச்சாங்களா? சொல்லுங்க பாப்போம். உங்க வீட்டுக்கு நம்ம போனோமே உங்களை மதிச்சாங்களா? சாப்பிட கூட விடாம வீட்டை விட்டு துரத்துனாங்க. எல்லாம் மறந்துருச்சோ? இப்ப எதுக்குமா பழச பேசுற? உங்களுக்கு அது மறந்துடும். ஆனா எனக்கு மறக்காது. ஏன்னா அனுபவிச்சவ நான் தானே. உமா பழச பேசாத, தேவையில்லாத பேச்சுன்னு சொல்லிட்டேன். ஆமாங்க உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுதான். அவங்க பெரிய மருமவ பேச்ச கேட்டுக்கிட்டு எப்படியெல்லாம் பேசுனாங்க. வீட்டுக்கு வந்த புள்ள அது வாக்கப்பட்டு வந்த மருமவளாச்சே அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம வீட்டை விட்டு துரத்தும் போது போறதுக்கு போக்கடை இல்லாம ரோட்ல நின்னமே மறந்துருச்சோ? ஆமா ரோட்ல நிக்க வச்சாங்கன்னா இல்லன்னு சொல்லலையே. அப்ப போனப்ப உங்க அப்பா என்னை தூக்கி போட்டு அடிக்கலையா? இல்ல உங்க அம்மா தான் என்னை கேவலமா பேசலையா? எல்லாம் பேசதானே செஞ்சாங்க. அன்னைக்கு அவங்க செஞ்சதெல்லாம் உனக்கு மறந்துருச்சு. ஏன் என் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு தான் போனோம். உள்ள கூட விடாம அடிச்சு துரத்துனாங்க. எல்லாம் மறந்துருச்சா? அவங்க பண்ணுனது தப்புனா இவங்க பண்ணுனது தப்பு, இவங்க பண்ணுனது சரினா அவங்க பண்ணுனது சரி. புரிஞ்சுக்க. வீட்டுக்கு என்னைக்கு போக ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்தா நமக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. என்ன என்ன எங்க வீட்டுக்கு போனதுனால சண்டை வருதா? ஏன் எப்ப இவங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்களோ, எதுக்கு காலடி எடுத்து வச்சாங்களோ, இல்ல எதையும் செஞ்சு வச்சாங்களோ என்னமோ தெரியல. அன்னையில இருந்து வீட்டுக்கு பிடிச்சது கிறகம். ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்து நாறுது. உமா இந்த செய்யறது அடுத்தவன் குடியை கெடுக்கிறது, தான் குடியை கெடுத்துக்கிறது எல்லாமே உன் குடும்பத்தோட பழக்கம். ஏற்கனவே ஒருத்தனோட வாழ்க்கையை கெட்டு அழிச்சுட்டாங்க. மறுபடியும் அங்க போய் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் நம்ம வாழ்க்கையும் போறதுக்கா? ஒழுங்கா பேச்ச கட்டி இரு. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்க, நீயும் உங்க அக்காவோட சேர்ந்துக்கிட்டு வாழ வெட்டியா போய் அங்க உட்காந்துருக்க வேண்டியதான். இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு என் அப்பா வீட்டுல போய் தங்கமா இருக்கலாம். ஓ அப்ப வீட்டை விட்டு போறியா? சொல்லு, என்னை விட்டு போறேன்னு முடிவு பண்ணிட்டியா? என் அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னோனையும் வந்து நிக்காத ஆள் கூட வாழணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஏமா என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாமா? நானே வீட்டை விட்டு போறேன். நீ அவங்க கூட சந்தோஷமா இரு. நீ எதுக்குமா போற? வயசான காலத்துல நீ எதுக்கு போற? நீ கம்மன வீட்டுல இரு. இல்லடா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. நான் வந்தது ஏதோ மருமவளுக்கு பிடிக்கல. சரி இருந்துட்டு போட்டோம். உன் அண்ணன் வீட்லயோ கஷ்டமோ நஷ்டமோ உன் அன்னிக்காரி எனக்கு கூழா கஞ்சா ஊத்திடுவா. அதனால நான் அங்கேயே போய்க்கிறேன். போதுமா உனக்கு? நானும் உங்க அம்மாவை போக சொல்லல. நான் வீட்டை விட்டு போறேன்னு தான் சொன்னேன். அம்மாடி மறுபடியும் அந்த வார்த்தையை பேசாதம்மா. வீட்டுக்கு வாழ வந்த புள்ள. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. நான் போறேன். போவாத இருன்னு சொன்னேன். இதோட போனீங்கன்னா உனக்கு எனக்குமான உறவு முறிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உன்னைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி வர வச்சிருக்கேன். கம்முனு இருன்னு. நான் போறேன். சரி நீ கிளம்பு கிளம்பு. ஆஹா இப்போ உங்க குடும்பத்தோட எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் கசந்து போயிட்டேன்ல. உமா தேவையில்லாத பேச்சு வேண்டாம். இதோட நிறுத்திக்க. கம்முனு வந்து சாப்பிடு. பிரச்சனை வேண்டாம். என்ன 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 பிரச்சனை வேண்டாமா? அவங்க முக்கியமா இல்ல நான் முக்கியமா? அவங்க இருந்தாங்கன்னா இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். நீ இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இப்பயே உன் பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பு. அவ்வளவுதானே. என் நகையை எடுத்து வைங்க, நான் கிளம்புறேன். என்னது நகையா? அந்த நகைய நான் மட்டும் அழிச்சு திங்கலாமா? நீ என்ன தின்றுக்க? முதல்ல ஞாபகம் இருக்கா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் வீட்டுல இருந்து கொண்டு வந்த நகை நட்டு பணம் எல்லாம் எனக்கு வேணும். அவ்வளவுதானே. உடனே என்னால கொடுக்க முடியாது. ஆனா உன் நகை நட்டு எல்லாமே உன்னை தேடி வரும். அவ்வளவுதான். நீ இப்ப வீட்டை விட்டு கிளம்பு. போகாதமா எம்மாடி எம்மா விடுங்கம்மா போய் தொலையிட்டோம். ஏன்டா வாயை வச்சுட்டு கம்மன்னு இருக்க மாட்டியாடா? பின்ன என்னமா, ஏற்கனவே அவங்க அப்பங்காரனால பெரிய பிள்ளை வாழ்க்கையே போச்சு. இப்ப இவள ஆடிக்கிட்டு இருக்கா. இவ வாழ்க்கையே முடிஞ்சு அங்க போய் உட்காரட்டும். ரெண்டு பிள்ளைங்களை உட்கார வச்சாதான் இந்த ஆள்லாம் அடங்குமா? இவளும் கொஞ்சமாவது பேச்ச கேட்கறா. 1000 தான் இருந்தாலும் அவங்க அப்பா ரத்தம் தானே உடம்புல ஓடுது. கொஞ்ச நஞ்சமாவது அந்த ஆள் குணம் இருக்காமையா போயிட போகுது. ஏண்டா இவளும் போய் அங்க உட்காந்துக்கிட்டு அவளும் போய் உட்காந்துக்கிட்டா பெத்தவங்களுக்கு அது எம்பிட்டு கஷ்டம். கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பாத்துருந்தா அவ இங்க உட்காந்துருப்பா. அதெல்லாம் எதையும் பார்க்காம தானே போறா. போய் தொலையிட்டும். விடுமா போதுமா. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறேன், சாப்பிடுப்பா. இல்லம்மா வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். வேலைக்கு போற பையன் இத்தினூண்டு கொறிச்சுக்கிட்டு வேலைக்கு போன உடம்புல எப்படிடா ஒட்டும்?
ஸ்லிம்மா இருக்கணுமா? யாருமா அந்த காலத்துல அதை இதுன்னு அள்ளி அமுத்தி வயிற்றுக்குள்ள நினைச்சுக்கிறா? ஆமா, சிலிமு கிளிமுன்னு சொல்லிக்கோங்க. இந்த காலத்துல எல்லாம் சாப்பிடாம இருந்தோம்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அப்புறம் எங்க காலத்துல எல்லாம் உடம்பு முடியாம கை கால் சொவல்லாம படுத்து கிடக்க வேண்டியதுதான். நல்லா வல்லு வதக்கு நல்லி சாப்பிடணும். என்ன பிள்ளைகளப்போ, ஆனா ஒன்னும் டைட்டு கீட்டுன்னு சொல்லிக்கிறீங்க. என்னமோ பண்ணுங்க போங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரியா, உங்க அப்பாவுக்கு அப்புறம் போன் பண்ணி கேட்டுக்க. சரிம்மா, சரி. சாப்பிட்றதே இல்லை இந்த பையன். என்னதான் பண்றது இந்த பையனை வச்சுக்கிட்டு? ஊர்ல உள்ள பயல்களை சாப்பிடும்போது பார்க்க ஆசையா இருக்குது. எத்தனை தோசை, 10 தோசை 12 தோசைன்னு சாப்பிட்றாங்க. நம்ம பெத்து வச்சது ஒரு தோசை 2 தோசை சாப்பிட்றதுக்கே வலிக்குது. இன்னத்துக்கு குழம்பு வாய்க்கு ருசியா தான் வச்சு கொடுக்குறேன். அப்படி இருந்து இறங்க மாட்டேங்குது. சரி, இப்ப போனாதான்மா பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர முடியும். கிளம்புவோமா? போலாங்கப்பா. சந்தோஷ், ரூம் மேல இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ மெயின் ஃப்ளோர்ல இருந்து திங்ஸ் இறக்குறது வழி இருக்குதானே? ஸ்டெப்ஸ் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல வேணா நம்ம ஆளுங்களை வச்சு கூட ஏத்திக்கலாம். ஓகேப்பா, ஓகே ஓகே. சரி வாங்க, நான் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். பொருள் எல்லாம் ஏத்திக்கிட்டு வரும்போது ரொம்ப சிரமமா இருக்குண்டாமா. நீ இங்க இரு, சரியா? அன்புக்குட்டி, அங்க வண்டியில முன்னாடி 4 பேர் 5 பேர்லாம் உட்கார முடியாதுல்ல, பின்னாடியும் பொருள் எல்லாம் வச்சுட்டு வருவோம். அதனால உட்கார சிரமப்படுவேடா தங்கம். எனக்கும் ஆசையாத்தான் இருக்கு. நீ இருந்த வீட்டுக்கு வந்து ஒரு எட்டு கூட பார்க்கல. என்னங்க, நாங்களும் வரட்டாங்க. அங்கதான் இடம் இருக்காதுல்ல. பொருள் ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லைன்னாங்க. பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தா கூட நாங்கள் 3 பேர் உட்காந்துக்குவோம். நீங்க 3 பேர் முன்னாடி உட்காந்துப்பீங்க. சரி, நம்மளும் எங்கிட்டும் போறதில்ல வரதில்ல. சரி, போயிட்டு வருவோம். இப்படி எல்லாரும் வீட்டை பூட்டி போயிருங்க. அப்புறம் நான் என்ன பண்றது சோத்துக்கு? கையை காலும் நல்லா தானே இருக்கு. சாப்பாட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானும் வாங்கி போட்டிருக்கு. சரியா? வேணுங்கிறத ஆக்கி சாப்பிடு. ஆமாண்டா, வயசான காலத்துல உடம்பு நெளிஞ்சு வளைஞ்சு நான் வேலை செஞ்சுக்கிட்டு படுத்துக்கிறேன். என்னைய பார்க்க வைக்க நாதி என்ன இருக்குதா என்ன? சரி வாங்க, நம்ம போவோம். போயிட்டு வரோங்க. ஓன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்களெல்லாம் உள்ள விட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க. பின்னாடி எந்த பிரச்சனை வந்துச்சுன்னா தான் தெரியும் இந்த ஆத்தா எதுக்கு சொல்றேன் ஏன் சொல்றேன்னு. உன் வாய்னாலையும் ஓனாலையுமே எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஏறி இறங்கிட்டேன். அதை விடவா பெரிய பிரச்சனை வந்துட போகுது? பெத்த தாய் சொல்றதை கேளுடா. உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு அவன் குடும்பத்தையே கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தர பாரு. கடைசியில எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உன் தலையில மிளகா அரைக்க போறாங்க. ஏற்கனவே நீயே மிளகா அரைச்சிட்ட, அப்புறம் ஊர்ல உள்ளவங்க அரைக்காமையா இருப்பாங்க, அரைச்சிட்டு போறாங்க. இவன் ஒரு தத்தி மாடு, இவன் ஒரு வேலைக்கே லாக்கி இல்ல. இவன் ஒரு ஆளுன்னு இவன் கிட்ட பேசுற பாரு. என் புத்தியை கொண்டு போய் நானே செவுத்துல அடிச்சுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் அடிச்சு இப்பதான் போயிருக்காங்க. என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியல. அம்மனி இருங்கனாலும் சொல்லி கேட்கறாங்களா? ஒன்னா இப்படி வந்து நிக்குதே. அடே கம்முனு வீட்டுல இருன்னு சொல்றேன், கேக்குறது இல்ல. எங்கிட்டாவது போய் விழுந்து வாரிட்டு வந்த அடி வெளுத்து போடுவேன். அம்மா நான் எங்கேயுமே விழ மாட்டேம்மா. அன்னைக்கு அப்படிதான் அங்க போய் விழுந்து வாரி அந்த பையன் தள்ளி விட்டுட்டான்னு போய் கேட்க போனதுக்கு அவங்க ஆத்தா அந்த சண்டைக்கு வந்த என்கிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு மறுபடியும் அங்கேயே போய் ஆடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ போறது பெருசு இல்ல, அங்க போய் சண்டை இழுத்துட்டு வரியே அது பெருசா இருக்குது. சண்டை போட மாட்டேம்மா, ஒரு நாள்மா என்னமோ பண்ணி தொலைப்போ. பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தா கூட வீட்டோட இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த பையனை பெத்து வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் வீட்டுல தங்குறது இல்ல. அங்க போவோம் இங்க போவோம். பாப்பா என்னம்மா சாப்பிட்டீங்களா? எங்கம்மா சாப்பிடுறது? வீட்டுல சமைக்கவும் இல்ல ஒன்னும் இல்ல. ஏன் என்னாச்சு? ஏன் உங்க மருமக சமைச்சிருப்பாங்களே நேரத்துக்கு? அதெல்லாமா காலையில இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரே போனு. இவங்களும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாலும் அப்புறம் போனை போட்டு அவங்க பெரும் பேச்சு. போன் போட்டால் உங்களால் எடுக்க முடியாதா வைக்க முடியாதா அப்படின்னு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி 3 பேரும் போயிட்டாங்கம்மா. ஆத்தாடி, செய்வனை கீவனு போனா எந்த வீடு வழங்கும்? காசை செலவு பண்ணி சூனியத்தை இழுத்துக்கிட்டு வந்த குடும்பம்னா அது என் குடும்பம் தான். என்னத்த சொல்றதுமா, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஐயோ, இப்போ உள்ள இது வச்சிருவாங்களா என்னன்னு தெரியலையே. இவங்களெல்லாம் வெளியே விடுறதுக்கு பதிலாக உள்ள வச்சு 4 கும்மி எடுத்தா தான் இவங்களாம் சரிப்பட்டு வருவாங்க. இல்லைன்னா இவங்களாம் ஆட்டம் பெரும் ஆட்டமா இருக்கும். அன்னைக்கு மகாவுக்கு போன போட்டு சொன்னனே, சந்தோஷம் மகாவும் வரலையோ. அவங்களாம் வராம இருக்கிறதே நல்லது. இல்லைன்னா அந்த பிள்ளைங்க இங்கே வந்துச்சுன்னா அதுங்களுக்கு எதையோ செய்வனை செஞ்சு விட்டுருவாங்க, வாழ்க்கை கெட்டு போகணும்னு சொல்லி. ஆத்தாடி ஆத்தா, என்ன போ, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நானு பஸ்ல வந்துட்டு போனாத்தான் இந்த திங்கிறது வாந்தி எடுக்கிறதுன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு பாரு. வண்டியே நாய் போயிருது. காலையில வண்டி எடுக்கும்போது சுத்த பத்தமா இருந்தா தான் நமக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும். கிளீனர் ஆனதும் போதும் இந்த வண்டியை சுத்தம் பண்றதுலயே நமக்கு ஒரு வழி ஆயிரும். இதுல வேற அதை இதுன்னு வாங்கி திங்கிறாங்க. வெளியே கூட பேப்பரை தூக்கி வீசுறது இல்ல. அப்படி அப்படியே போட்டு இறச்சி விட்டு இந்த பஸ் நினைச்சுக்கிட்டாங்களா வேற எதுவும் நினைச்சுக்கிட்டாங்களா என்னமோ தெரியல. அவங்க வீடா இருந்தா இப்படியா தின்னுபிட்டு இப்படி போட்டு போவானுங்க.
அவங்கள சுத்தபத்தமா வச்சுக்குவாங்க. அடுத்தவனோட வண்டியில இந்த மாதிரி பண்ணிவிட்டு போறானுங்க. ஷப்பா ஆண்டவா, இது யார் இந்த பொண்ணு உள்ளே தூங்கிட்டு இருக்கு? தாமா ஏய் தாமா ஏய் இங்க வாமா. என்ன உசுறு இருக்கா என்ன? அது பாட்டுக்கு படுத்து கிடக்குது. மும்பிட்டு நேரம் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். தாமா ஏய் ஏமா சொல்லுங்க. என்னம்மா நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க? எந்திரிச்சு போமா வெளியே. பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சா? அதெல்லாம் வந்து இறங்கியே போயிட்டாங்க. பார்த்தா உக்காந்துக்கிட்டு கிடக்குற. சரிம்மா, எந்த ஊர் நீ? திண்டுக்கல். இது என்ன பஸ் ஸ்டாண்டு? என்ன பஸ் ஸ்டாண்டா? ஏன் பஸ்ல ஏற உனக்கு தெரியாதா? இல்லங்க, தூங்கிட்டேன் அதான். ஆமா, பஸ்ல ஏறி இப்படி தூங்க வேண்டியது. அதுக்கப்புறம் எங்கிட்ட போய் நிறுத்திட்டேன். ஐயோன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற பஸ்ஸை பிடிச்சு போறது. என்னமா பொண்ணு நீ? இது நாமக்கல். ஓ நாமக்கல்லா? இறங்குமா, இறங்கி போமா. சரிண்ணா, நான் இறங்கிக்கிறேன். நமக்குனே வந்து சேர்வையில என்னமோ தெரியல. அதை எடுத்து கூட்டி விடுவோம். எங்கே போகிறதுன்னு தெரியாம ராத்திரி ஏதோ பஸ்ஸில் ஏறுவோன்னு ஏறிட்டோம். பார்த்தா நாமக்கலுக்கு வந்திருக்கோமா? சரி, இங்கேயாவது ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா பரவாயில்ல, போவோம். ஆமா வா. ஃபோன் பண்ணா எடுக்க முடியாதோ? இல்லைங்க மேடம், போன்ல சார்ஜ் இல்ல. ஓஹோ, உன் போன்ல சார்ஜ் இல்ல, அதனால நீ போன் எடுக்கல. ரிங்க போனது தெரியுமில்ல? அது ஏய்யோ, உனக்கு எம்பிட்டு நேரம் ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் எடுக்காம இருக்கிற உன் இஷ்டத்துக்கு. அன்னைக்கு வாய்க்கிலே வக்கனையா பேசுனீங்க. அதுங்க அது வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணுமா உங்க எல்லாத்தையும்? மன்னிச்சிருங்க மேடம். ஓ, அன்னைக்கு தேவையில்லாம ஒரு புள்ளைய மேல பழிய போட்டு எல்லா வேலையும் பார்த்துப்புட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் நீ எல்லாம் பார்த்துருக்க. சரி, இந்த அழுது நீலி கண்ணீர் வடிக்கிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது, அரைஞ்சு விடுவேன்னு சொல்லிவிட்டேன். இல்ல மேடம். காசு நகையெல்லாம் எங்க சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். அவதான் எடுத்திருப்பான்னு அந்த லைலாவ ஏதோ பக்கத்துல இருந்து அவ திருநதை பார்த்த மாதிரி என்ன ஆட்டம் கட்டுன. இன்னைக்கு எல்லா வேலையும் நீ தானே பார்த்திருக்க. சொல்லுடி. என்ன மேடம் டீம்ல சொல்றீங்க? பறி போனது எங்க காசு மேடம்? திருடங்கையில சாவியை கொடுத்துட்டு இங்க வந்து நல்லவ மாதிரி நடிக்கிற. நாடகாரியா? என்ன நாடகாரியா? உன் நாடகத்துல நம்பி ஏமாற அளவுக்கு நான் ஒன்றும் இழிச்சவாய் கிடையாது. அதுக்கு ஒன்றும் நான் இந்த படிப்பை படிச்சுட்டு வந்து நிக்கல. உங்களை மாதிரி ஃப்ராடுங்களெல்லாம் உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டினாதான் உங்களை மாதிரி இன்னொருத்தவங்க இந்த தப்பை பண்ண மாட்டாங்க. ஐயோ மேடம், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். என் பிள்ளைங்க பாவம் மேடம். ஆமா மேடம், எங்க மாப்பிள்ளை பண்ணின வேலையினால அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மேடம். புள்ள தப்பு பண்ணுனா பெத்தவங்க நல்லது சொல்லி திருத்தணும். இப்படி பெத்தவங்களை சேர்ந்து செஞ்சா யார போய் சொல்லி திருத்துறது? உங்களை எல்லாம் உள்ள வச்சு லாடம் கட்டினாதான் இனிமே இந்த செய்வன ஈவன போற எந்த ஜென்மத்துக்கும் இனி அந்த புத்தி வராது. மேடம், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். ஊருக்குள்ள தலை கட்ட முடியாது, வயசு பிள்ளைய வேற வச்சிருக்கேன் மேடம். அந்த புத்தி அப்ப இல்ல உனக்கு, இப்ப வந்து வயசு பிள்ளைய வச்சிருக்கேன்னுதா இருக்குடி உனக்கு. ஆனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, யார் அவங்களுக்கு கெடுதல் நினைச்சாலும் சட்டம் இப்ப ரொம்ப மாறி போச்சு. அதனால இன்னைக்கு உள்ள வச்சு ஒன்ன லாடம் கட்டினா ஒன்ன மாதிரி இருக்க எல்லாரும் திருந்துவாங்க. உள்ள வாடி. ஐயோ மேடம், அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்கம்மா. அம்மா அம்மா, என் பிள்ளைய விட்டுருங்கம்மா. ஐயோ, நீ எல்லாம் மனுஷனையா? ஏதோ அப்பா அத்தா இல்லாத பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன் புள்ள நல்லா இருக்கணும். ஒழுங்கு மரியாதை கால விடு, இல்லன்னு வச்சுக்க உள்ள வச்சு ஒன்னே லாடம் கட்டிடுவேன். அப்பா காப்பாத்துப்பா. அப்பா. ஐயோ மேடம், என் புள்ள பாவங்க. வாழ்க்கையில அவ சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லைங்க. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் புருஷங்கிட்ட அடி உதவிதின்னு ஒவ்வொரு நாளும் அவ அனுபவிச்சுட்டு இருக்கு. சித்திரவதை வேறங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பையன் வரும்போது போகும்போது அவனுக்கு காசை கொடுத்து நாங்க அழிச்சு தேஞ்சு போயிருக்கோங்க. மளிகை ஜாமான்ல இருந்து நகை நட்டுல இருந்து மொத்தமும் போட்டு எல்லாத்தையும் அழிச்சு அந்த பையன் ஒரு வேலை வெட்டிக்கு கூட போனதில்லை மேடம். அப்படியே அவன் அவ்வளவு கொடுமைப்படுத்திய என் புள்ள ஒரு நாளும் அவனுக்கு துரோகம் நினைக்காம அந்த வீட்டுலயே கஞ்சோ கூழ குடிச்சுக்கிட்டு இருக்கத்தாமா செஞ்சா. அப்படி இருந்தோம் இந்த தடவை வந்து லைலாவோட சேர்ந்துக்கிட்டு அவன் போட்ட ஆட்டத்தினால என் புள்ள தப்பா நினைக்க போக அது கண்ணால நான் பார்க்கதான் மேடம் இப்படி ஆயிப்போச்சு. என் புள்ள மேல எந்த தப்பும் இல்லைங்க. கல்யாணம் நடந்து சித்திரவதையை மட்டும்தாங்க அனுபவிச்சா அவ. என் புள்ளைய விட்டுருமா அம்மா, விட்டுருமா என் புள்ளைய. நீ காலை விட போறியா என்ன?
மேடம் ஐயோ கடவுளே, அந்த பையன் திருடிட்டு போனதுக்கு நாங்க என்னம்மா பண்ணுவோம்? திருடனை பிடிக்கிறத விட்டுட்டு திருடாதவங்களை பிடிச்சிக்கிட்டு இப்படி படுத்துறீங்களேம்மா.